அங்கே போனாலுமே தண்ணி இருக்குது இல்லைன்றது செகண்டரி. தண்ணி இருக்கிற நேரங்கள்லேயே பல நேரங்களில் அவங்க வந்து முரண்டு பிடிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம வரலாறை பார்க்குறோம். அப்போ போனால் மட்டும் என்ன ஒன்றே கொடுத்துட போகிறாங்களா? கிடையாது. அண்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க அவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது தண்ணி இல்லை அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த மேகேதாத்து அணை அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எதுக்காகன்னா பாஜகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு இதுதான் ஒரே வழி. இப்போது இது தாவேகா அரசுக்கு பின்னடைவா அப்படின்னா போய் கிடைக்கல அப்படின்னா பின்னடைவுன்னு சொல்லலாம். இவங்க தான் போகவே இல்லையா, போகிறாங்களான்னு தெரியல இல்லையா. இது வந்து சட்ட போராட்டம், மறுபடியும் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருக்கின்றது. அதனால் இதை வந்து உடனே பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது ஏதோ தாவேகானால மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது. இல்லை, எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ். அதை புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஜனங்க. தாவேகாவும் அதை சொல்லுவாங்களான்னு தெரியாது. பட் யார் பிரச்சனைன்றதை மாணிக்கம் தாகூர் சொல்லிட்டாரு. அதில் காங்கிரஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காங்க. சிவா சும்மா வேஷம், மக்களை ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டுன்னு நடிச்சுன்னு இருக்கிறாங்க. இது வந்து மெத்தனமாக இருக்கின்றது தாவேகா அப்படின்னா சரி ரைட்டு, அப்போ வந்து காங்கிரஸை வெளியே தள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கட்டும். திமுக கூட கொடுக்கட்டும். கம்யூனிஸ்டாவது ரைட்டு, அவங்க வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க, அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க காங்கிரஸை வெளியே தள்ள வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்ன கதை விடுறாரு? அதாவது தாவேகா வந்து சரியாக அரசியல் பண்ணுறாங்க. கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நாங்கள் காங்கிரஸ் பின்னாடி போகவில்லை அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ராகுல் வந்து இவர் நம்ம முதலமைச்சரை சந்திக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அவர் வந்து சந்திச்சிருக்கார், இவங்க வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே, கேட்கவே இல்லை, காங்கிரஸுக்கு பணிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. சார், இந்த மேக்டாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் வந்து கர்நாடக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சந்திப்புக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்றதாக இல்லை அப்படின்னு கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது தாவேகா அரசுக்கு பின்னடைவா? இல்லை, முதல்ல வந்து இங்கேருந்து முதலமைச்சர் போகிறாரா அப்படின்றதே அதிகாரப்பூர்வமாக தெரியல. எல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஏதேதோ செய்திகள் வருது, ஆனால் அது நிஜமாகவே வந்து அப்படி நடக்க போதான்னு தெரியாது. அது ஒரு ஆனால் சிவகுமார் அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஏன்னா இப்பவும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, இல்லை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இருக்காரு. பட் இந்த தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து யாரும் சொல்லலை இத்தனாம் தேதி போகிறாங்க இல்லை போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலை. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே போனாலுமே தண்ணி இருக்குது இல்லைன்றது செகண்டரி. தண்ணி இருக்கிற நேரங்கள்லேயே பல நேரங்களில் அவங்க வந்து முரண்டு பிடிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம வரலாறை பார்க்குறோம். அப்போ போனால் மட்டும் என்ன ஒன்றே கொடுத்துட போகிறாங்களா? கிடையாது. அண்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க அவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது தண்ணி இல்லை அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த மேகேதாத்து அணை அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எதுக்காகன்னா பாஜகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு இதுதான் ஒரே வழி. 2 பேருமே நேஷ்னல் பார்ட்டிஸ். ஆனால் காங்கிரஸுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ கர்நாடகத்தில் ஜெயிச்சிட்டோமா அதோடு நிறுத்திப்போம், தமிழ்நாட்டிலலாம் சான்ஸ் கிடையாது அப்படின்னு தெரியும். அதனால் இதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆனாலும், இப்போ அவங்க மந்திரி சபையிலேயே இருந்தாலும் கூட
அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கூட்டணியில் இருந்து ஜெயிக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற ஜனங்களும் வந்து அதெல்லாம் யோசிக்காமல், என்ன கர்நாடகத்துலேயும் காங்கிரஸ் தானே இருக்குது, தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, அதே காங்கிரஸுக்கு இங்கே ஓட்டு போடுறோமே அப்படின்றத பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவரே வந்து கர்நாடக அரசு அப்படின்னு சொல்கிறாரே தவிர கர்நாடகத்தில் இருக்கும் காங்கிரஸ் அரசுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லும்போது பாஜக அரசு, மோடி அரசு அப்படின்றாங்க. அப்போ அதே மாதிரி கர்நாடகத்திலையும் கர்நாடக காங்கிரஸ் அரசுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதை சொல்லவே மாட்டாங்க. கர்நாடக அரசு இது மாதிரி பண்ணுது, அது மாதிரி பண்ணுது, அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக நடந்து கொள்கின்றது அப்படின்னு இங்கே இருக்கிற தலைவரே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் பண்ணாலும் இந்த ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டுரும் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து கர்நாடகத்தில் மறுபடியும் அடுத்த எலெக்ஷனில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை ஜெயிக்கணும், அதுக்கு இதுதான் ஒரு வழி அப்படின்னு முழுக்க அரசியல் நோக்கத்துக்காகத்தான் கர்நாடக காங்கிரஸ் இதை பண்ணிட்டுருக்கு. அப்படி இருக்கச்சு நீங்கள் போய் கேட்டால் உடனே தண்ணி விட்டுருவாங்களா? அதுவும் இப்போ வந்து தண்ணி இல்லை, வறட்சின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அவங்க தண்ணி விட போகிறது கிடையாது. இது போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போது இது தாவேகா அரசுக்கு பின்னடைவா அப்படின்னா, போய் கிடைக்கல அப்படின்னா பின்னடைவுன்னு சொல்லலாம். இவங்க தான் போகவே இல்லையா, போகிறாங்களான்னே தெரியல இல்லையா. இது வந்து சட்ட போராட்டம், மறுபடியும் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருக்கின்றது. அதனால் இதை வந்து உடனே பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது ஏதோ தாவேகானால மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது இல்லை, எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ். அதை புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஜனங்க. தாவேகாவும் அதை சொல்லுவாங்களான்னு தெரியாது. பட் யார் பிரச்சனைன்றதை மாணிக்கம் தாகூர் சொல்லிட்டாரு. அதில் காங்கிரஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா. அதே நேரத்தில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் ரெண்டு கட்சிகளுமே உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவர் பாஜகவில் இருந்தார் முன்னாடி? அப்போவே தெரியும்ல அவருக்கு தமிழர் நலனுக்கு எதிராக கர்நாடகா பாஜக செயல்படுகின்றது அப்படின்னு சொன்னால் அப்போவே வெளில வந்திருக்க வேண்டியது தானே. அப்புறம் ஏன் அதிமுகவில் போனார்? சும்மா கதை. அதாவது பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசினாத மாதிரியும் இருக்கணும். அதுக்காக வந்து இப்படி ஜெனரலைஸ் பண்ணுறது. யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. பாஜக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். பாஜக இருக்கும்போது எப்போ தண்ணி விட மாட்டேன்னு சொன்னாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் சொன்னாங்க அப்படின்ற டேட்டா எடுத்து போடுங்க. இன்றைக்கி தண்ணி விடுறது அப்படின்றதையும் தாண்டி அந்த அணை கட்டுவதுன்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக வந்து நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்களா? டிகே சிவகுமார் அவர்கள் சிஎம் ஆறதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கார். அவர் தான் வந்து விடாப்பிடியாக இருக்கார். அப்புறம் இன்றைக்கி அவங்கள கூட்டணியில் வச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி காங்கிரஸ் பாஜக இப்படியே தான் வந்து ஜாங்கிரி பிஞ்சு நிற்கிறாங்க. நாம் இதை வந்து கரெக்டாக கேள்வி கேட்கணும். இல்லைன்னா நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க சிவா. இப்போ இந்த மேக்டாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை போராட்டம் நடத்துவதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அதில் குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த காவிரி மேக்டாடு விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படும் தாவேக அரசை கண்டித்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக. அப்போ கம்யூனிஸ்டோட போராட்டத்தில் அங்கே கர்நாடகத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்க? காங்கிரஸ் இருக்காங்க. அப்புறம் இங்கே காங்கிரஸை வெளில தள்ளுங்க. அவனுக்கு மந்திரி சபையில் சேர்த்தது தவறு. அந்த கட்சியை அவங்கள சேர்க்கக்கூடாது, அவங்கள நீக்கணும். இங்கே வந்து துரோகம் செய்து கொண்டு இருக்கின்றது கர்நாடகத்தில் இருக்கா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. எதுக்கு ஒன்றா இருக்கீங்க? பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிங்கன்னு இப்போ அந்த மேகேதாது அணை கட்டினா தமிழர்கள் நலன் பாதிக்கப்படும், இங்கே விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும். உண்டா இல்லையா? இப்போ காவிரியில் தண்ணி வரல, உண்டா இல்லையா? ஏற்கனவே வந்து இப்போ அந்த விவசாயம் எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க தண்ணி இல்லாததுனால. மேட்டூரில் இன்னும் அணை திறக்க முடியல, தண்ணி இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் யார்? அங்கே இருக்க காங்கிரஸ் தானே. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா இவங்க? எல்லாம் நடிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து நடிப்பில் ரொம்ப கைதேர்ந்து விட்டார்கள். அவங்கள போய் நம்பிக்கின்னு இப்போ அந்த திமுக கரெக்டு. இந்த காவிரி பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து திமுக அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருமே இதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காங்க சிவா. சும்மா வேஷம், மக்களை ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டுன்னு நடிச்சுன்னுக்கிறாங்க. இது வந்து மெத்தனமாக இருக்கின்றது தாவேகா அப்படின்னா சரி ரைட்டு, அப்போ வந்து காங்கிரஸை வெளியே தள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கட்டும், திமுக கூட கொடுக்கட்டும். கம்யூனிஸ்டாவது ரைட்டு, அவங்க வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க, அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க காங்கிரஸை வெளியே தள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி கம்யூனிஸ்டையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏங்க நமக்கு வந்து நம்ம ஜனங்களுக்கு இது மாதிரி பண்ணின்னுக்கிறாங்க, அவங்கள நீங்கள் மந்திரி சபையில் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்களா இவங்க? அப்போ கேட்டால் என்ன சொல்லுது? நாங்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க, போராட்டம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது? தண்ணி வந்துட போதா? இல்லை அவங்க வந்து அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா? அப்புறம் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்?
எல்லாம் ஏமாத்துற விஷயம் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மேற்காடு விவகாரத்தை மையப்படுத்தி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் போராட்டங்கள் எதிர்ப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் மூவி ஓடக்கூடிய திரையரங்குகளில் எல்லாமே பெரிய போராட்டங்கள். இந்த அடிப்படையில் தான் ஸோ இப்போ இந்த சந்திப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நடக்கக்கூடிய இந்த பெரிய அளவிலான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர்ப்புகள் தமிழகத்தில் இருக்கிறதா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடக பாஜகவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க தண்ணி விடக்கூடாது அப்படின்னு. உடனே இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இதான் நான் சொன்னேன், காங்கிரஸ் பாஜக யாராக இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி நேராக அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வாங்க. அவரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, கர்நாடகத்தில் இருக்க விசிகா வந்து அந்த மாநில நலன்களுக்குத்தான் குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசிகா தமிழகத்தில் ஏதோ இருக்குது, கர்நாடகத்தில் என்ன இருக்குது? ஆனால் அங்கேயே அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இவங்க மற்றவங்களை குறை சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? அடுத்தது ஜனநாயகன், இது வந்து கர்நாடகத்தில் இந்த மாதிரி வந்து உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உசுப்பேத்தி விட்டு போராட்டம் பண்ணுறது அப்படின்றது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்படும் விஷயங்கள் தான் இது. இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கும் காவிரியில் தண்ணி விடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஒன்று இப்போ மலையாள படம் இங்கே வருது, தெலுங்கு படம் இங்கே வருது, பட் கன்னட படங்கள் இங்கே வருது அப்படின்றது கிடையாது. ஆனால் தமிழ் படங்கள் அங்கே வருது. ஸோ இதுவும் வந்து அவங்க இப்போ நம்ம இங்கே சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மொழிக்காரர்கள் டாமினேஷன், இந்த மொழி டாமினேஷன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து சில அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணி இது காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயந்தான். என்ன ஒன்று இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் கட்சிகள், முக்கியமாக இந்த காங்கிரஸ், அதை தோல் உரிச்சு காமிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை நிற்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டெல்லாம் சரி வராது. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க. கர்நாடகா கூட நம்ம வந்து நேரடியாக சென்று ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு வந்து ஸோ பின்னடைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ தாவேகாவுடைய அடுத்த கட்டம் கடந்த காலத்தை போல நீதிமன்றம் சட்ட ரீதியாக மோதி கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா சிவா? இது பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடக்காது சிவா. ஏன்னா இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலே அவனுங்க வந்து கொய்யாவாங்க. நம்ம கேரளத்தில் அப்படி தானே பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கி வந்து காவிரியில் தண்ணி ஊரில் அப்படின்ட்டு போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த முல்லைப்பெரியார் விஷயத்தில் என்ன பண்ணாங்க? கோர்ட்டு தீர்ப்பு வந்தது, அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இவங்க ஒரு மசோதா கொண்டு வராங்க. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், அவங்க தானே அங்கே ரெண்டு பேரும் காலங்காலமாக மாறி வராங்க. அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாதுல்ல. அப்புறம் இவங்க வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன யோகிதை இருக்குது சொல்லுங்கள்? அதனால் இது வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் சரி வராது. சட்ட ரீதியான தீர்வு மட்டும்தான். என்ன பண்ணுவாங்க? அப்படியே வந்து நீங்கள் இந்த காவேரி வாட்டர் அத்தாரிட்டி ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும், இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்தாலும், இல்லை எங்கள் மக்கள் நலம் கிடையாது இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இல்லை மிஞ்சி போனால் ரைட்டு நாங்கள் ஆட்சியை இழக்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வரட்டும் நாங்களே ஜெயிப்போம் அப்படின்வாங்க. இது முழுக்க அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க. இது விவசாயம் நாசமாக போகுது, விவசாயிகள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, மொத்தமாக விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இது எல்லாரையும் பாதிக்கின்ற விஷயம் அப்படின்றத பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. அங்கே நிலத்தில் அறுவடை பண்ணுறாங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு அறுவடை பண்ணோம் அப்படின்றது தான் கர்நாடகத்தில் இருக்க காங்கிரஸோட முதல் குறியாக இருக்கின்றது. இங்கே கூட்டணியில் இருக்கவங்க, வெளில இருக்கவங்க எல்லாருக்கும் அதே தான், அரசியலில் அறுவடை பண்ணோன்றதான் பார்க்குறாங்களே தவிர விவசாய அறுவடையை பற்றி யாரும் கவலைப்பட்டதா தெரியல. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வந்திருக்காங்க. ஆனால் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கர்நாடக காவிரி விவகாரம், மேட்டாடு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சந்திப்பை ராகுல் காந்தி அவர்கள் தவிர்க்கிறாரா? எப்படி புரிந்து கொள்வது? ஏற்கனவே வந்து வைகோ அவர்கள் ஏதோ ஒரு புக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. அதில் வந்து தமிழக முதலமைச்சர் கலந்துப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு அவருக்கு. யோசிச்சு பார்த்தேன், அங்கே நிறைய நெரிசல் வரும், உள்ளுக்குள்ளே 700 பேர், வெளில 300 பேர், அவ்வளோதான் இருக்க முடியும். அதனால் வந்து தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணும்போது அப்படின்னா, அப்போ என்ன தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணும்போது கூட்டம் வராதா? டெல்லியை விட தமிழகத்தில் தான் கூட்டம் அதிகமாக வரும். இல்லை பெரிய ஹால், பெரிய மேரேஜ் ஹால் அந்த லெவலில் ஹையர் பண்ணி எவ்வளோ பேர்? என்ன 10,000 பேர் இருக்க மாதிரி ஒரு ஹால் இருக்குது அவங்கக்கிட்ட? இல்லை 10,000 பேர் தான் அப்படின்னு சொன்னாலும் என்ன அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்களா? என்ன கதை விடுறாரு அவர்? அதாவது தாவேகா வந்து சரியாக அரசியல் பண்ணுறாங்க. கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நாங்கள் காங்கிரஸ் பின்னாடி போகவில்லை அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ராகுல் வந்து இவரை நம்ம முதலமைச்சரை சந்திக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து சந்திச்சிருக்கார், இவருங்க வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே, கேட்கவே இல்லை, காங்கிரஸுக்கு பணிந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இல்லை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கலாம். இவங்க பெருசாக அது மாதிரி இல்லை சந்திக்க வேண்டாம், இவங்களா ஏதோ முடிவு எடுத்த மாதிரி கதை சொல்லிட்டு தெரியுறாங்க காங்கிரஸில். எனக்கு என்ன ஒன்றுனா இங்கே வராருல, அப்போ அவர்கிட்ட கேட்கணும், ஏங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு மக்களின் மேல் அன்பாக இருக்கின்றனர், தமிழ்நாட்டில் வந்து பாஜக எத்தனை வருஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு கட்சியில் உங்கள் கட்சியை தண்ணி விட மாட்டேது, நீங்கள் எப்போ தண்ணி விடுவீங்க, அந்த அணை கட்டினா எங்கள் விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட போகிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது கரெக்டாக ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்வார், உன் பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பார். அவர் எங்கே போனாலும் அதை தான் சொல்லி நிற்கிறாரு, அதை தவிர வேறு பதிலே கிடையாது. அவர்கிட்ட நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். உங்கள் கவர்மெண்ட் தானங்க இருக்குது, ஏங்க தண்ணி விட மாட்டேன்றீங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மேலே அன்பை பொழிகின்றோம், ஆனால் அங்கேருந்து தண்ணியை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164